கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராழியான் அடிக்கே சூட்டினேன் சொன்மாலை இடராழி நீங்குகவே என்று அப்படின்னு இந்த உலகத்தையே ஒரு அகல் விளக்கா மாத்தினாராம். எப்படி இருக்கு பாருங்க. உலகத்தை அகல் விளக்காக்கி அதுல நெய் என்னன்னு கேட்டா கடலையே நெய்யா ஊத்தினாராம். நம்ம வள்ளலாரை பற்றி படிக்கும் பொழுது வெறும் தண்ணீரை ஊற்றி விளக்கெரித்தார்னு படிக்கிறோம். அந்த மாதிரி எல்லாம் உண்டா அப்படின்னு கேட்டா உண்டு, பக்தி இலக்கியங்கள்ல உண்டு. அப்போ கடலையே நெய்யாக விட்டு தீபத்துக்கு என்ன இருந்ததுன்னு கேட்டா சூரியன் தான் தீபம், சூரியனை தாண்டி வேற தீபம் கிடையாது, அதனால சூரியனையே தீபமாக நான் விளக்கேற்றுகின்றேன்னு பொய்கை ஆழ்வார் ஏத்தி வைக்கிறார். கொஞ்சம் மங்கலா தெரியுது, வந்திருக்கிறது யாரு அப்படின்றது கொஞ்சம் மங்கலா தெரியுது, யாரோ பளபளன்னு இருக்கிறாங்க. இன்னொரு ஆழ்வார் இருந்தார் பாருங்க, அவர் அடுத்த பாசுரத்தை பாடுறார். பூதத்தாழ்வார் எப்படி பாடுறார்? அன்பேதகளியாய் ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடுதிரியாய் நண்புருகி ஞான சுடர் விளக்கேற்றினேன் நாரணர்க்கு ஞான தமிழ் புரிந்த நான் அப்படின்னு தமிழை ஞான தமிழாக உயர்த்தியவர் இந்த பூதத்தாழ்வார்னு பார்க்கிறோம். அவர் என்ன பண்றாரு? அன்பை அகல் விளக்காக மாற்றுகின்றார். அவருடைய சிந்தையை திரியாக வைக்கின்றார். இப்படி ஆர்வத்தை நெய்யாக ஊற்றி தமிழையே விளக்கேற்றி வைக்கின்றார் பூதத்தாழ்வார். இப்போ ஒருத்தர் இந்த சூரியனை விளக்காக்கினார், இன்னொருத்தர் தமிழை விளக்காக்கினார். இப்போ ரெண்டு பேரும் விளக்கேத்தி இருக்கிறாங்க. அந்த ரெண்டு விளக்குலையும் வந்திருக்கக்கூடியது யார் என்பது பேயாழ்வாருக்கு புரிஞ்சு போச்சு. இப்போ முதல் ஆழ்வார் பாடிய பாசுரங்கள் 100. அந்த 100 பாசுரத்தை முதல் திருவந்தாதின்னு கொண்டாடுறோம். அந்தாதி அப்படின்றது தமிழ் இலக்கியங்கள்ல ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. முடியக்கூடிய எழுத்தையோ முடியக்கூடிய சொல்லையோ முடியக்கூடிய அந்த ஒரு வாக்கியத்தையோ அடுத்த பாடலினுடைய தொடர்ச்சியாக அமைத்தால் அதற்கு பெயர்தான் அந்தாதி. அந்தம்னா முடிவு, ஆதின்னா தொடக்கம். அப்போது முடிந்த பாடலினுடைய எழுத்துக்களை வைத்து அடுத்த பாடலினுடைய தொடக்கத்தை தொடங்கினால் அதற்கு அந்தாதின்னு பேரு. எவ்வளவு கஷ்டம்! ஏன் பிள்ளைங்க தமிழ் படிக்க மாட்டேன்றாங்கன்னு இப்ப புரியுதா? இவ்வளவு அது எங்க முடிஞ்சிருக்கு, எந்த எழுத்துல முடிஞ்சிருக்கு, அதை வச்சு அடுத்தது. அப்போ எந்த அளவுக்கு தமிழையும் ஆர்வத்தையும் அவர்கள் வைத்திருந்தார்கள், பக்தியும் தமிழும் எப்படி இணைந்திருந்தது, தமிழ் பாடல்களால் எப்படி இறைவனை அனுபவித்தார்கள் அப்படின்றதுக்கு இது எல்லாம் உதாரணம். அதனால பொய்கை ஆழ்வார் முதல் திருவந்தாதின்னு 100 பாசுரங்களை பாடிவிட்டார். இரண்டாவதாக பூதத்தாழ்வார் அவரும் ஒரு 100 பாசுரங்களை பாடுகின்றார். அதற்கு 2ஆம் திருவந்தாதின்னு பேர். அவரும் அந்தாதி முறையில தான் பாடுறார். இப்போ இந்த 2 விளக்குல வந்திருக்க கூடியவன் எம்பெருமான். அவன் தான் யாரு? ஸ்ரீமன் நாராயணன். நம்ம ஸ்ரீமன் நாராயண சரணோ சரணம் பிரபத்தியே ஸ்ரீமதே நாராயணாய நம அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பிராட்டியோடு கூடி இருக்கக்கூடிய ஒரு நிலை. நீங்க என்னைக்காவது கோவிலுக்கு போனோம்னா நேரா பெருமாளை போய் சேவிச்சிடாதீங்க, தப்பு. ஏன்னா நேரா நம்ம பெருமாள் கிட்ட போயிட்டோம்னா நம்ம அப்பா மாதிரி வீட்டுல அப்பா இவன் என்ன பண்ணா, எவ்வளவு மார்க் எடுத்தான், எப்படி சைக்கிள் ஓட்டினா, அப்புறம் சம்பளத்துல எவ்வளவு கொடுத்தான் இப்படின்னு கணக்கு வச்சிருப்பாரு. அம்மா தான் பாவம், ஐயோ பாவம் என் புள்ள இருக்கே, என் பிள்ளைக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு வாங்க. அப்புறம் எல்லாரோட சேர்ந்து இருக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, என் புள்ள எவ்வளோ தெரியும் தெரியுமா, அதுக்கு எவ்வளோ படிச்சிருக்கு தெரியுமா. ஒண்ணு எல்லாம் தெரியும்னு சொல்லு, இல்ல எதுவும் தெரியாதுன்னு சொல்லு. அது எப்படி ஒரு நேரத்துல என் பிள்ளைக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்லுவாங்க, அறிவார்ந்த சபையில என் புள்ள மாதிரி உண்டா அப்படின்னு கேட்பாங்க. இதுதான் தாயினுடைய ஒரு மனநிலை. அந்த தாயினுடைய மனநிலை யாருக்கு இருக்கு? மகாலட்சுமிக்கு இருக்கு. அதனால நம்முடைய முன்னோர்களும் நம்முடைய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் எப்படி சொல்றாங்க? பெருமானை தனியாக அனுபவிச்சிடாதீங்க, மாலாக பாத்துறாதீங்க, திருமாலாக பாருங்கள். இன்னைக்கு மாலுக்கு போனா அவ்வளோ செலவாகுது இல்லையா? அதனாலதான் ஆழ்வார்கள் சொல்றாங்க மாலை பாத்துறாதீங்க, திருமாலா பாருங்கன்னு சொல்றாங்க. இப்போ இங்க பேயாழ்வார் சொல்றாரு, திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் மறு கண் அணி நிறமும் கண்டேன்
செருக்கிளரும் பொன்னாழி கண்டேன், புரிசங்கம் கை கண்டேன், என்னாழி வண்ணன் பால் இன்று அப்படின்னு இந்த எம்பெருமான் யார்? அவருடைய திருமார்புல யார் இருக்காங்க? பெருமான நம்ம எப்படி இருக்கும் பொழுது வழிபட வேண்டும் அப்படின்னு நமக்கு ஆழ்வார் காட்டி கொடுக்கின்றார். திருக்கண்டேன், பெருமாளுடைய திருமார்புல நீங்காமல் இருப்பேன்னு யார் இருக்காங்க? மகாலட்சுமி தாயார் இருக்கிறாங்க. ஏன் இருக்கிறாங்க? ஏன்னா இவன் சுதந்திரமானவன், நீ தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி தண்டனை கொடுக்க நேரிடும். ஆனா நம்ம உள்ளுக்குள்ள இருந்தோம்னா, நீ பண்ணாததா, நீ என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்கிற அப்படின்னு தாயார் பெருமானை பார்த்து கேட்பாங்க. யோசிச்சு பாருங்க, பெருமாள் தப்பு பண்ணவரா? பெருமாளை பார்த்து அப்படி கேட்கலாமா? ராமாயணத்துல கேட்கிறா சீதை, ராமனை பார்த்து கேட்கிறா, நீ தப்பே பண்ணலையா, நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு பெருமான் வந்து கேட்கறான். அப்போ சீதை கேட்கிறா, நம்ம வனவாசத்துல இருந்தோம். ஆமா இருந்தோம். அப்போ ஒரு பொன்மயமா ஒரு மான் வந்தது, மாரீச்சன்னு சொல்லக்கூடிய ஒரு மான், நல்லா ஜிங்கு ஜிங்கு ஜிங்குன்னு வந்தது. வந்த உடனே நான் என்ன பண்ணேன்? எனக்கு இந்த பொன்மான் வேணும்னு கேட்டேன். பெம்மானை விட்டுட்டு ரகுமானை விட்டுட்டு இந்த பொன்மான் வேணும்னு கேட்டேன். உன்னை நீ என்ன பண்ண? சரின்னு பிடிக்கலான்னு போன. உனக்கு தெரியாதா அது பொய்மான்னு? உனக்கு தெரியாதா அது பொன்மான் கிடையாது, அது ராட்சசன் அனுப்பிய பொய்மான்னு உனக்கு தெரியாதா? நீ சொல்லி இருக்க வேண்டாமா? நீ என்ன பண்ற? உடனே நான் அந்த மானை பிடிச்சிட்டு வரேன்னு போனேன் இல்லையா, இது நீ செய்த தப்பு இல்லையான்னு சீதா பிராட்டி ராமனை பார்த்து கேள்வி வைக்கிறான். அதனால எதற்கு இந்த கேள்வியை வைக்கிறா அப்படின்னா, நம்மை போன்ற ஜீவாத்மாக்களுக்கு எம்பெருமான் தண்டனை கொடுத்துடக்கூடாது. இவன் தப்பு பண்ணிட்டானே, அதனால இவனுக்கு தண்டனை கொடுப்பேன் அப்படின்னா, நீ பண்ணாதே அவன் பண்ணிட்டான், உனக்கு எல்லாமே தெரியும், எல்லாம் தெரிஞ்சே நீ பண்ற, அவன் தெரியாம பண்ணவன், அவனுக்கு அருள் செய் அப்படின்னு கேட்கக்கூடியவள் யாருன்னு கேட்டா பிராட்டி தான். அதனால பெருமான் ஆழ்வார் நமக்கு காட்டி கொடுக்கின்றார், திருக்கண்டேன். அடுத்தது ஒரு வாக்கியத்தை வைக்கிறார். என்ன? பொன்மேனி கண்டேன். முதல்து பொய் இல்லாம உண்மைய சொல்லிட்டார். ரெண்டாவதுல பொன்மேனி கண்டேன்றாரே, நீங்க என்னைக்காவது பெருமாளை நல்ல வெள்ளையா செவப்பா பார்த்திருக்கீங்களா? எப்போ கிருஷ்ணான்னாவே கருப்புன்னு அர்த்தம், கிருஷ் அப்படின்றோம். சுக்லபக்ஷம் கிருஷ்ணபக்ஷம், இந்த அமாவாசையில இந்த வளர்பிறை தேய்பிறை சொல்லும் பொழுது அந்த இருட்டா இருக்கிற நேரத்தை கிருஷ்ணபக்ஷம்னு, ஏன்னா இருட்டு கருப்பு. ஆனா ஆழ்வார் காட்டுறாரு பொன்மேனி கண்டேன். ஆழ்வார் பொய் சொல்லிட்டாரு. ஆழ்வார் யார்கிட்டயோ பணம் வாங்கிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டாரு அப்படின்னு கேட்டா இல்ல. எப்படி அப்ப பொன்மேனி வந்தது? எம்பெருமான் என்ன இன்னைக்கு அவதாரம் பண்ணியிருந்தா கூட ஃபேர் அண்ட் லவ்லி போட்டிருக்கலாம், ஃபேர் அவர் போட்டிருக்கலாம், முல்தானி மட்டி போட்டிருக்கலாம், நல்ல மேக்கப் போட்டிருக்கலாம். ஆனா எதுவுமே இல்லாத ஒரு காலத்துல எப்படி பொன்மேனி உண்டாகி இருக்கும் அப்படின்னு கேட்டா ஆழ்வார் சொல்றாரு, அந்த மகாலட்சுமி திருமார்புல இருக்கிறா இல்லையா, அந்த திருமார்புல இருக்கக்கூடிய மகாலட்சுமியினுடைய பிரகாசம் அந்த எம்பெருமானுடைய திருமேனியில பட்டு அது அப்படியே பிரதிபலிக்குதான். அந்த ரெஃப்ளெக்ஷன் சொல்றோம் இல்லையா, அப்படி பிரதிபலிக்கிறதுனால ஆழ்வார் சொல்றாரு பொன்மேனி கண்டேன். அடுத்தது என்ன? எம்பெருமானுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கு. என்ன? ஒரு பக்கம் சங்கு, இன்னொரு பக்கம் சக்கரம். இந்த சங்காழ்வான் அந்த சங்காழ்வான தன்னுடைய திருவாயில வச்சு ஊதினார்னா பக்தர்கள் எல்லாம் ஆனந்தப்படுவாங்க, பகைவர்கள் எல்லாம் அப்படியே அழிஞ்சு போயிடுவாங்க. இதை எங்க பாக்குறோம்? மகாபாரதத்துல பாக்குறோம். மகாபாரதத்துல இந்த குருட்சேத்திர போர் நடக்குது. ஒரு பக்கம் பாண்டவர்கள், இன்னொரு பக்கம் கௌரவர்கள். அவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை தொடங்கறதுக்கு முன்னாடியும் ஒரு சங்கநாதம், சண்டை முடியும் போதும் ஒரு சங்கநாதம். இன்னைக்கு நம்ம பள்ளிக்கூடத்துல பெல் அடிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சங்கநாதம். அந்த சங்குக்கு என்ன பெயர்? பாஞ்சஜன்யம் அப்படின்னு அந்த சங்குக்கு பெயர். அந்த சங்க பத்தி ஆண்டாள் பாடும் பொழுது ரொம்ப அழகா அனுபவிக்கிறார். இந்த சங்கு என்ன பாக்கியம் செய்ததோ, இந்த சங்கினுடைய பாக்கியம் என்ன அப்படின்னு சொல்லி, இது எம்பெருமானுடைய திருக்கரங்கள்லயும் எம்பெருமானுடைய திருவாயிலையுமே இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த சங்கை அந்த அளவுக்கு பெருமைப்படுத்துகின்றாள்னு பாக்குறோம். அப்படிப்பட்ட அந்த சங்காழ்வான் ஒரு பக்கம் இடது புறம், சக்கரத்தாழ்வான் எங்க இருக்கிறான் அப்படின்னு கேட்டா வலது திருத்தோள்கள்ல இருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு எம்பெருமான் நாம்
தரிசனம் செய்யக்கூடியவர். நாம் அந்த எம்பெருமான் கிட்ட வழிபாடு செய்ய வேண்டும், அந்த எம்பெருமானுக்கு இப்படியெல்லாம் பாசுரங்களை இட வேண்டும் அப்படின்னு எல்லா விதமான சிரமத்தையும் தள்ளி வச்சுட்டு ரொம்ப எளிமையான ஒரு நிலைப்பாடுகளை ஆழ்வார்கள் நமக்கு காட்டி கொடுக்கின்றார்கள்னு பார்க்கிறோம். அப்படி இந்த எம்பெருமானுடைய நிறம், இந்த எம்பெருமானுடைய பிராட்டி சகிதமாக இருக்கக்கூடிய தன்மை, அந்த சங்காழ்வானையும் சக்கரத்தாழ்வானையும் மங்களாசனம் செய்து பேயாழ்வார் நமக்கு காட்டி செல்கின்றார்னு பார்க்கிறோம். ஆக பெருமானே கூடியிருந்து குளிரக்கூடிய அற்புதமான தருணத்தை தான் விரும்புகின்றார். ஆனால் தான் நம்ம கோவில்களுக்கு போகும்பொழுது நம்ம அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களை எல்லாம் வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வரோம் இல்லையா, அதுவே நம்முடைய மரபு தான். அந்த மரபு ஆழ்வார்கள் தொடங்கி வைத்த மரபு, ஆச்சாரியர்கள் தொடங்கி வைத்த மரபு அப்படின்னு சொல்லி இப்படிப்பட்ட திவ்ய பிரபந்தம் தமிழ் பாசுரங்களால் இருக்கிறதுனால ரொம்ப எளிமையாக நம்ம எல்லாருமே படிச்சுக்கலாம், அதை போல பாடிக்கலாம் அப்படின்னு சொல்லி முதலாழ்வார்களை இந்த அளவில் அனுபவிப்பதற்காக ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த இந்த திருமலை திருப்பதி தேவஸ்தானத்திற்கு, இங்கு எழுந்தருளி இருக்கக்கூடிய அடியார்களுக்கு, இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஐயா கணேஷ் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை வணக்கமாக சொல்லிக் கொள்கின்றேன். அடியார்கள் வாழ, அரங்க நகர் வாழ, சடகோபம் தண்டமிழ் நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மணவாள மாமுனியே இன்னமொரு நூற்றாண்டிரும். ஸ்ரீமதே ராமானுஜாய நம.